வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களிடத்தில் ஒரு சிறு ஜோதிட குறிப்பை பகிர்ந்து கொள்ள வருகிறேன். ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் இவர் மதிப்பிற்குரியவர், மரியாதைக்குரியவர், இவருக்கு பின்னால் எந்நேரம் 10 ஆட்கள் இருப்பார்கள், அதிகார முகவராக இருப்பார், இவர் நிரந்தரமான அதிகாரத்துக்குரியவர் என்றெல்லாம் நாம் சொல்லிவிடலாம். அந்த மாதிரி அமைப்புகள் ஏராளம் இருக்கின்றன. அதில் ஒரு அமைப்பை பற்றி நாம் பார்ப்போம். ஒரு மனிதன் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு பின்னால் 10 பேர் வருவார்கள். உதாரணத்திற்கு ஒருவர் எம்எல்ஏவாக இருக்கிறார், மந்திரியாக இருக்கிறார், எம்எல்ஏவோ மந்திரியோ எம்பியோ அல்லது உயர்ந்த அரசியல் பதவிகளோ அல்லது அரசு பதவிகளோ இருக்கிறார் என்றால் இருக்கும் பொழுது 10 பேர் வருவார்கள், போவார்கள். பின்பு அவர்கள் பதவிகள் இழந்த பின்பு அவருக்கு பின்னால் யாரும் இருக்க மாட்டார்கள். நான் அந்த அமைப்பை சொல்லவில்லை. அவர்கள் பதவியில் இருந்தாலும் பதவியில் இல்லாவிட்டாலும், அவர் அரசு ஊழியராக இருந்து ஓய்வு பெற்றாலும், அவர்கள் அரசியலிருந்து விலகி இருந்தாலும், அவர்கள் விலகிய பின்பும் அவர்களோடு எந்நேரமும் 10 பேர் பின்தொடர்வதும், அவரை மதிப்பதும், மரியாதை கொடுப்பதும், அவர்களுக்கு அதிகாரம் என்பது எப்பொழுதும் இருக்கும், கௌரவம் என்பது எப்பொழுதும் இருக்கும். அப்படிப்பட்ட அமைப்பைத்தான் நான் இப்பொழுது உங்களிடத்தில் சொல்கிறேன். அந்த அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் சுகஸ்தானத்தில் வண்டி, வாகனம், வீடு, மனை, தாய், உயர்கல்வி இவற்றை குறிக்கக்கூடிய அந்த லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் லக்னாதிபதி பலமாக இருந்தால் அந்த ஜாதகர்கள் வாழ்நாளில் தான் வாழ்வில் இறுதி வரை தன்னுடைய அதிகாரத்தை இழக்காமல், கௌரவத்தை இழக்காமல், எந்த நேரத்திலும் படைபலத்தோடு 10 ஆட்கள் பின்தொடரக்கூடிய அளவிற்கு பேர் புகழ் செல்வாக்குடி இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என பார்த்து கொள்ளுங்கள். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.